பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா 10வது அத்தியாயத்தில் எங்கெல்லாம் அவருடைய விசேஷ அனுகிரகம் உலகத்தில் வெளிப்படையாக ஸ்பஷ்டமாக தெரியணும்னு சொல்கிறேன். எழுத்துகளில் அகாரமாக இருக்கேன், மலைகளில் இமயமலையாக இருக்கிறேன், நதிகளில் ஜாஹ்னவி அதாவது கங்கையாக இருக்கேன், இப்படின்னு ஒரு லிஸ்ட்டு ஒன்றுலாம் நிறைய சொல்லிகிட்டே வர. அதில் வேதங்களில் சமவேதமாக இருக்கேங்கிற, அதில் மாதங்களில் மார்கசீர்ஷ மாதமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். அப்படிப்பட்ட இந்த மார்கசீர்ஷ மாதத்தில், இந்த தனுர் மாதத்தில் ஈஸ்வரனுக்கு முக்கியமான பூஜை பண்ணக்கூடிய ஆர்திரா நட்சத்திரம் திருவாதிரை வருது. பெருமாளை வியாபகமாக, விஷ்ணுங்கிற சப்தத்துக்கு வியாபகம்னு அர்த்தம், எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறவர்னு அர்த்தம். அந்த பெருமாளை பூஜிக்கக்கூடிய ஏகாதசி, முக்கோட்டி ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி இந்த மாதத்தில் பக்கத்துலேயே வருது. அதுபோக தனுர் மாதங்கிறது விசேஷங்கிறது இருக்குது. இதை அமைதியான முறையில் கொண்டாடின்னு இருக்கா. அதாவது அங்கங்கே சின்ன சின்ன குரூப்பாக கிராமங்களில் அந்த மார்கழி மாதத்தை எல்லா குடிசைகள், விவசாயிகள் எல்லாரும் கோலம் போட்டு அந்த பவித்திரமாக நாம் பாவிக்கிற கோமயத்தினால ஒரு உருண்டை பண்ணி, அதுக்கு மேலே ஒரு பூசணிப்பூ, கல்யாண பூசணிப்பூ, அதனுடைய பூவெல்லாம் வச்சு எல்லாத்தையும் பண்ணி உத்தராயண புண்ணிய காலத்தோடு இதை பூர்த்தி பண்ணுறோம். பொங்கலோ பொங்கல்னு சொல்லி. ஹர ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவ்.